2 நாளா ஹெவி ஒர்க்கு. அதுவும் இல்லாம 4 கேக் ஆர்டர்ஸும் இருந்ததுனால, டைனிங் ஹாலையும், கிச்சன் ரூமையும் என்னால சுத்தமா மெயின்டெயின் பண்ணவே முடியல. ரொம்ப அலங்கோலமா இருந்தது. நைட்டு டயர்டா இருந்ததுன்னு இட்லி செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன். மறுநாள் காலையில 5:30 மணிக்கு எந்திரிச்சு தான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அவ்ளோ பாத்திரம் இருந்தது, விளக்கி வச்சிருந்தது. எனக்கு கேக் பண்ணதுங்கிறது நெறைய டூல்ஸ் இருக்கும். எல்லாத்தையுமே எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டு, கிச்சன் கவுண்டர் டாப்பு, ஸ்டவ் எல்லாத்தையுமே கண்ணாடி மாதிரி பளபளன்னு தொடச்சதுக்கு அப்புறம் தான் காஃபி போட்டே குடிச்சேன். கிச்சன் இந்த மாதிரி நீட்டாக க்ளீனாக இருக்கும்போது தான் மனசுக்கு ஒரு திருப்தி இருக்குது, வேலை செஞ்ச நிறைவே இருக்குது. ஸோ சூப்பராக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டேன். இன்றைக்கி ஒரு கேக் ஆர்டர் இருக்குது, வெளியில் போல வேலையெல்லாம் இருக்குங்கிறதுனால லஞ்சும் மார்னிங்கே செஞ்சு வச்சுட்டேன். அது மட்டும் காரணம் கிடையாது, அடிக்கிற வெயிலுக்கு கிச்சனில் நிற்கவே முடியல. அதனால் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு வச்சு குடிச்சிட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு ஆட்டுக்கால் குழம்பு வச்சுட்டேன். சூடாக சாதம் மட்டும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் போல் இட்லி மாவு ஆட்டணும், அதுக்கும் ஊற வச்சுட்டு எல்லா வேலையுமே மேடக்கா வர்றதுக்குள்ளே கடகடன்னு முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கேக் vlogல மீட் பண்ணலாம்.